ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகாபெரியவா சரணம். காஞ்சி பரமாச்சாரியார் ஸ்ரீ மகாபெரியவா சொன்ன எல்லா வார்த்தைகளும் இந்த மனித குலத்துக்கு நன்மையை உண்டாக்குற வார்த்தைகள். அவர் உபதேசங்கள், அருள் விளக்கங்கள் எல்லாம் அவரோட அனுபவத்துல இருந்து நமக்கு கிடைச்ச பொக்கிஷங்கள். அவரோட அனுபவம், அவர் பக்குவம், நிதானம் இழக்காத தன்மை எல்லாமே நமக்கு ஆயிரம் ஆயிரம் வாழ்வியல் அர்த்தங்களை கொடுக்கிறது. பொதுவா ஸ்ரீ மகாபெரியவா கிட்ட தன் பக்தர்கள் கேக்குற கேள்விகளுக்கு எப்பவும் ஆழமான, எளிமையா புரிஞ்சுக்கிற வகையில பதில்களை சொல்வார். ஒரு நாள் மடத்துல பெரியவாளோட சிஷ்யர்கள் எல்லாரும் சேர்ந்து உரத்த குரல்ல ஆதிசிவனோட ஆதார மந்திரமான ஸ்ரீ ருத்ரத்தை ஸ்பஷ்டமா பாராயணம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற எல்லாருக்கும் அந்த மந்திரங்கள் சங்கீதம் மாதிரி ஏற்ற இறக்கங்களோட கேட்டது. பெரியவாளும் அமைதியா அவங்க சொல்ற மந்திரத்தை கேட்டுண்டே கண்ணை மூடி தியானத்துல மூழ்கிட்டார். கொஞ்ச நேரத்துல பாராயணம் முடிஞ்சது. அங்க ஒரு தெய்வீக அமைதி சூழ்ந்தது. பெரியவா தியானத்துல இருந்து கண் விழிச்சார். கொஞ்ச நேரம் கழிச்சு பெரியவா பேச ஆரம்பிச்சார். நீங்க எல்லாரும் ரொம்ப ஸ்பஷ்டமா ஸ்ரீருத்ரம் பாராயணம் செஞ்சேல். அத கேட்கவே ரொம்ப ஆனந்தமா இருந்தது. உங்க யாருக்காவது ஸ்ரீருத்ர மந்திரத்தை சொல்றதால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கிறதுன்னு தெரியுமோ அப்படின்னு கேட்டார். அங்க இருக்கிற எல்லாரும் அமைதியா பெரியவாளை பார்த்துட்டே இருந்தாங்க. பெரியவா ஒரு புன்னகையோட தொடர்ந்து ஸ்ரீருத்ரத்தோட மகிமைகளை சொல்ல ஆரம்பிச்சார். ஸ்ரீருத்ரம் மந்திரம் பாராயணம் செய்யறது சிவபெருமான் கிட்ட இத கொடு அத கொடுன்னு வேண்டதுக்காக இல்ல. மாறா சிவபெருமான் நமக்குள்ள இருக்காருன்னு நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஸ்ரீருத்ரம் ஜெபிக்கிறச்சே நம்ம அறியாமை ஒளியா மாறுறது, பயம் விலகி நம்பிக்கை பிறக்கிறது. நம்ம மனசு சிறையில இருந்து வெளியில வந்து புறா மாதிரி சுதந்திரமா மாறுறது. ஸ்ரீருத்ரத்துல மொத்தம் 11 அணுவாகங்கள் உண்டு. ஒவ்வொரு அணுவாகமும் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விதமான நன்மைகளை உண்டாக்கும். முதல் அணுவாகம் ஜெபிக்கிறதால கோபம் குறையும். 2வது அணுவாகம் ஜெபிக்கிறதால அறியாமை அழியும். 3வது அணுவாகம் ஜெபிக்கிறதால நமக்கு உண்டார தடைகள் விலகும். 4வது அணுவாகம் ஜெபிக்கிறதால நமக்கு உண்டார துன்பங்கள் நன்மையா மாறும். 5வது அணுவாகம் ஜெபிக்கிறதால பூர்வ ஜென்ம பாவங்கள் அழியும். 6வது அணுவாகம் ஜெபிக்கிறதால நாம் செய்யற சின்ன முயற்சிக்கு கூட பெரிய பலன் கிடைக்கும். 7வது அணுவாகம் ஜெபிக்கிறதால கல்வி, ஞான வெளிச்சம் உருவாகும். 8வது அணுவாகம் ஜெபிக்கிறதால நோய், பயம் விலகும். 9வது அணுவாகம் ஜெபிக்கிறதால குடும்பம், சமூகம் ஒற்றுமையா இருக்கும். 10வது அணுவாகம் ஜெபிக்கிறதால உயிர் ஆபத்து நீங்கும். 11வது அணுவாகம் ஜெபிக்கிறதால பிறவிக்கடன் நீங்கி இறைவனை அடையலாம். அது மட்டும் கிடையாது. ருத்ரத்துல வரும் ஒலி அலைகளுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு. நம்ம மூச்சு, ரத்தம், நரம்புகள் இப்படி எல்லா உறுப்புகளும் ருத்ர ஜபத்தால நன்மை அடைகிறது. ர, த்ர, ந இந்த உச்சரிப்புகள் நேரடியா இருதயத்தையும் நுரையீரலையும் அமைதிப்படுத்துறது. இப்போ மாடர்ன் சயின்ஸ்ல பிரீத் தெரப்பின்னு சொல்றாளே, அத நம்ம வேத ஞானிகள் மந்திர உச்சரிப்புகள் மூலமா அந்த காலத்துல சொல்லியிருக்கா. ருத்ரத்தை ஒழுங்கான ஏற்ற இறக்கத்தோட நல்ல உச்சரிப்புகளோட தினமும் நாம பாராயணம் செய்யறதால நமக்கு ஆரோக்கியம் நிச்சயமா சீராகும். உடல் உபாதைகள் படிப்படியா குறையும். நுரையீரல், நரம்பு மண்டலம், இதய துடிப்பு, மூளை நரம்புகள் எல்லாம் சீரா இயங்கும். மன எண்ண ஓட்டங்கள் அமைதியாகும். நல்ல கவனம், கூர்ந்து ஆழமா பாக்குற தன்மை இயற்கையாவே நமக்கு உண்டாகும். ஸ்ரீருத்ரம்ங்கிறது வேத மந்திரம் மட்டும் இல்ல. வேத காலத்துல மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, விவசாயம், சமுதாய ஒழுங்கு, அவா உணவு முறை,
அவங்க உபயோகப்படுத்தின உலோகங்கள், ஆரோக்கியம், ஆத்ம ஞானம், இப்படி எல்லாமே சொல்ற ஒரு பீஜ மந்திரம் தான் ஸ்ரீருத்ரம். வேத காலத்துல சமுதாய வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு யாருக்காவது தெரியுமோ? பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் ஒரே மதிப்பு. இயற்கைய பாதுகாக்கிறது. மன்னன், வியாபாரி, தொழிலாளர் எல்லாருக்கும் சமமான மரியாதை. பணக்காரன், ஏழை, தச்சன், பானை செய்றவன், வேடன், மீனவன், மரம், இலை, செடி, கொடி, நீர்நிலைகள், புல், நாய், குதிரை, இப்படி பாக்குற எல்லாமே இறைவன் சிவனுக்கு முன்னாடி ஒண்ணுதான். ருத்ரனோட ரூபங்கள் தான் எல்லாமேன்னு சொல்லியிருக்கா ஸ்ரீருத்ரத்துல. விவசாயத்தை பத்தி ஸ்ரீருத்ரத்துல ரொம்ப உயர்வா சொல்லியிருக்கா. மண்ண மாத்ரு, அதாவது தாயினும், நீர ருத்ரனோட ஆசீர்வாதமாகவும், விதைகளை உயிராகவும், மாடு கன்றுகளை செல்வமாகவும், மழைய ருத்ரனோட கொடையாகவும் ஸ்லாகிச்சு சொல்லியிருக்கா. வயல் பாதுகாப்பு, மரங்கள், தாவர வளம், மழை நீர், பால் வளம், உழவு கருவிகள்னு எல்லாமே ரொம்ப விளக்கமா சொல்லியிருக்கா. ருத்ரம் முழங்கிய வீடுகள்ல நோய் குறையும், பயிர் வளரும், மழை குறையாது. ருத்ரம் மந்திரம் மட்டும் இல்ல, இயற்கையோட நியதி, இறை அருள். வேத காலத்துல சமூகம் ஒன்னா இருந்தது. எல்லா மக்களுக்கும் இறைவன் தான் தலைவன். அவ உணவு முறை எப்படி இருந்தது தெரியுமோ? வேத காலத்துல நாட்டரிசி, சோளம், கோதுமை, கருப்பு உளுந்து, எள்ளு, பச்சை பயிறு, துவரம்பருப்பு, சிறு தானியங்கள், கம்பு, கேழ்வரகு, திணை, சாமை, சிவப்பரிசி, இப்படியான சத்தான உணவுகளை அவ சாப்பிட்டிருக்கா. இதுவும் ஒரு ஆரோக்கிய குறியீடுதான். நாமளும் இதே மாதிரியான ஆரோக்கியமான சத்தான உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டா நமக்கு உடல் உபாதைகள் வராது. அவ தங்கம், எஃகு, இரும்பு, செம்பு, தாமிரம், துத்தநாகம், இந்த மாதிரி உலோகங்களை பயன்படுத்தி இருக்கா. இந்த ஸ்ரீருத்ரத்தை நமகம், சமகம்னு 2 பகுதிகளா பிரிக்கலாம். நமகம்ங்கிறது சுருக்கமா எல்லாமே ருத்ரனோட, சிவனோட ரூபங்கள்னு சொல்றது. சமூக ஒற்றுமை, பலதரப்பட்ட தொழில் செய்யற எல்லாருமே இறைவனுக்கு கட்டுப்பட்டவங்கன்னு நமக்கம் சொல்றது. எல்லாமே சாட்சாத் சிவனோட அம்சங்கள்ங்கிற உயர்ந்த அத்வைதத்தை விளக்கி சொல்றதுதான் நமக்கம். சமக்கம்ங்கிறது நம்ம பாரதத்தோட பழமையான மனிதர்களோட வாழ்க்கை முறைய சொல்றது. இது மட்டும் இல்லாம மிருத்யுஞ்சய மந்திரம் ஸ்ரீருத்ரத்தோட ஒரு பகுதி. ஒரு மனிதனுக்கு உயிர் பிரிகிற நேரத்துல, மரணமடைகிற நேரத்துல மரண பயத்தை போக்கக்கூடிய அந்த மந்திரம் என்னன்னா, ஓம் திரியம்பகம் யஜாமஹே சுகந்திம் புஷ்டி வர்த்தனம் உர்வாரு மிகவ பந்தனாம் மிருத்யோர் முக்ஷீய மாம்ரிதாத். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமோ? 3 கண் கொண்ட சிவபெருமானே, உன் பக்கத்துல இருந்தாலே நலம், சுகம், வலிமை, வளம் அதிகரிக்கிறது. மண்ணோட விளைகிற வெள்ளரிக்கா எப்படி முயற்சி இல்லாம கொடியில இருந்து பிரிஞ்சு வருதோ, அதே மாதிரி நோய், பயம், துன்பம், விபத்து, மரணம், இந்த மாதிரியான பந்தங்கள் என்னை விட்டு விலகட்டும்னு அர்த்தம். இவ்வளவு நன்மைகள் உள்ள இந்த ஸ்ரீருத்ரம் ஜெபிக்க சடங்கு, தகுதி எதுவும் தேவையில்லை. பக்தி இருந்தா மட்டும் போதும். ஸ்ரீருத்ரம் முழுக்க சொல்ல முடியலனாலும் சிவனோட பஞ்சாட்சரமான ஓம் நமச்சிவாயங்கிற மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிச்சாலே ருத்ரம் ஜெபிக்கிற பலனை கொடுக்கும். நாம சிவனை நோக்கி 1 அடி எடுத்து வச்சா சிவன் நம்மள நோக்கி 100 அடிகள் வருவார். ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய, ஓம் நமசிவாய அப்படி சொல்லி பெரியவா அவரோட அருளுரைய முடிச்சார். அங்க இருக்கிற எல்லாரும் இவ்ளோ நேரம் பொறுமையா ஸ்ரீருத்ரத்தோட பலன்களை மகா பெரியவா வாயால கேட்டாங்க. மகா பெரியவா சேமமா இருங்கோ, சிவபெருமானோட அருளும் காமாட்சி அம்பாளோட அருளும் உங்களுக்கு கிடைக்கட்டும்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணார். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.